தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BNBKTCA. டெட் எக்ஸாம் சொல்லப்போனால் வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் வர வைக்கிறது. சொல்லப்போனால் அதற்கான அப்ளை பண்ணுற டேட் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டேட் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க நிச்சயமாக. நம்ம சேனல்லையும் நம்ம வந்து எப்படி படிக்கணும் எல்லா வீடியோ போட்டுட்ருக்கோம். சொல்லப்போனால் வந்து டெய்லியும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். மறக்காமல் பார்க்காதவங்க டெய்லி வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை கொடுங்க. லைக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 100% கேரண்டி நான் கொடுக்குறேன். சரியா? டெட் தேர்வுக்கு எந்த புத்தகம் படிக்க வேண்டும்? புது புத்தகமாக பழைய புத்தகமாக, சிலபஸ் என்ன, இதுதான் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெட்டு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். சொல்லப்போனால் இது வந்து டெட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? இதில் வந்து சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி நண்பா, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாருங்கள். சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. சரியா? இப்போ நம்ம பேப்பர் 1 சிலபஸ் கொடுப்போம். கொடுத்த உடனே சைல்டுஹுட் டெவலப்மெண்ட்ஸ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ், இது வந்து அவங்க கொடுத்த சிலபஸ். ஓகேவா? இப்போ நான் தமிழ் கொடுக்குறேன். ஓகேவா? தமிழில் வந்து அவங்க கொடுத்துருன்னா முதல் வகுப்பு, அதாவது வந்து 1ஆம் வகுப்பு பாடகம், அப்புறம் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகம், 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, இதாங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தது வந்து இவ்வளோ தான் ஆனால் சிலபஸில். ஓகே நண்பா, இதுதான் வந்து தேர்வுக்கு முக்கியமானு கேட்டால் கிடையாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து அவங்க வந்து இது வந்து சிலபஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ உறுதித்தன்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது மாதிரி கேட்டால் நிச்சயமாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்போ வந்து விலங்குகள், பறவைகள், வாழினங்கள் கேட்குறாங்க. முயல், புதர், எலி, வாழை. ஓகேவா? இதுவும் முக்கியம்தான். ஓகேவா? இந்த 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு புத்தகங்களும் முக்கியம்தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய புத்தகங்களை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து டெட் எக்ஸாமில் சொல்கிறது. ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச டெட்டில் நிறைய பேர் கேட்டேன். அவங்க வந்து சிலபஸ் கொடுத்தது வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து தேர்வில் வந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் மேற்படுத்தி கேட்குற வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால் பேப்பர் 1 எழுதுகிறவங்க 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு முறை உள்ள புத்தகங்களை படிங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பழைய புத்தகங்களை குறிப்பிட்டு படிச்சுங்க. இன்னொன்று ஒரு சில இதுக்கு புது புத்தகங்கள் படிச்சுங்க. சொல்லப்போனால் புது புத்தகம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது தான் மாறி இருக்குது. 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தான் மாறி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பேப்பர் 1. பேப்பர் 1 எழுதுறவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், தேர்வில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரியா? அதே மாதிரி புக்குக்காக போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுங்கிறது இங்கே அவசியம் கிடையாது. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சரி நண்பா, புக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படி சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இதே மாதிரி தான் பேப்பர் 2க்கும் சொல்லப்போனால் வந்து இது வந்து பேப்பர் 1க்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. எது? நம்மளுடைய பாடப்புத்தகம். ஓகேவா? எப்போதுமே சொல்கிறேன், வேறு எந்த ஒரு கைடும் வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு புத்தகம் படிக்கும்போது கிளியராக படிங்க. இன்னொன்று நம்ம டெட்டுக்கு வந்து டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து பாருங்கள். அதை வாட்ச் பண்ணாலே போதும், நிச்சயமாக நீங்கள் தேர்வில் பாஸ் பண்ணிடுவீங்க என்பதற்கு 100% கேரண்டி சொல்கிறேன். ஓகேவா? அதே போல் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? இது வந்து டீச்சர் அவங்க அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸ், அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இது வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்தது. பேப்பர் 2க்கு அவங்க வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6, 7, 8 இந்த 3 ரோப்போட சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் வந்து நம்ம வந்து அது படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது 100க்கு ஒரு 20% கூட சொல்ல முடியாது. ஓகேவா? புத்தகம் சொல்லப்போனால் 6ஆம் வகுப்பு இதெல்லாம் பழைய புத்தகம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புது புத்தகம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சுக்கும் 6, 7, 8 இந்த வகுப்புலாம் வந்து நீங்கள் வந்து பழைய புத்தகம் தான் படிக்கணும். அதான் வந்து ஒரு இன்க்ளூட சொல்லலாம். ஏன்னா வந்து புது புத்தகம் படிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனாலும் புது புத்தகம் நீங்கள் படிச்சிட்டிங்க. ஏன்னா வந்து புது புத்தகம் இன்னும் எளிமையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகத்திலும் ஒன்றாக தான் இருக்குது, புது புத்தகத்திலும் ஒன்றாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நான் தமிழ் மட்டும் காமிக்கிறேன், ஆனால் இங்கிலீஷ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 8ஆம் வகுப்பு அவ்வளோதான், அதோட வந்து அவங்க வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இது மட்டும் சிலபஸ் கிடையாது. ஓகேவா? நீங்கள் நினச்சிக்குவீங்க, ஓ நம்ம வந்து டெட் எக்ஸாம் வந்து இதுதான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் இதுதான் கொடுத்துருக்காங்க, இதை படித்தாலே போதுமான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? இது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சக்திகள் நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொல்கிறது. இன்னொன்று இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இது இருக்குல்ல, இது வேணால் நீங்கள் வந்து இதில் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சிலபஸ் தான் வரும். ஓகேவா? லேர்னிங் அதே மாதிரி டீட்டெயிலாக படித்த புக்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது. சரி நண்பா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து படிச்சுக்கோங்க. சரியா? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சொல்கிறேன், பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 1ஆம் வந்து 10ஆம் வகுப்பு புத்தகங்கள் படிக்கணும்.
பேப்பர் 2 வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு புத்தகம் படிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே படிக்கணும். எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ் 11th 12th புக் படித்தாலே போதும். சரி நண்பா, இப்போ அடுத்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் எப்படி பண்ணணும் பார்ப்போம். இது வந்து ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வழியாக போனால் இது மாதிரி வரும். சரியா, இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லா புத்தகமும் இருக்குது. இப்போ பேப்பர் 1 படிக்கிறவங்க நீங்கள் வந்து 1ஆம் புக் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா, இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டடி பிளான் நம்ம ஆல்ரெடி போட்டோம் வீடியோ, மறக்காமல் போய் பாருங்கள். சரி, இப்போ 1ஆம் வகுப்பு இந்த கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் வந்து கீழே கேட்குது பாருங்கள். தமிழ் 1ஆம் வகுப்பு தமிழ் கொடுக்குறேன். ஃபைண்ட் புக் கொடுத்தீங்கன்னா கீழே சொல்லுது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இருக்குது, சாப்டர் 4 அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சாப்டர் 1 கொடுக்குறேன். சாப்டர் 1 டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பாடி ஆடி விளையாடலாம் சொல்லப்போனால் பேப்பர் 1 படிக்கிறவங்க இதை வந்து நீங்கள் வந்து படிச்சே ஆகணும். மறக்காமல் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கலர் கலராக கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை வளர்ப்பு இந்த பாடல் இப்போ வந்து கைவீச பாடல் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாடல். இது மாதிரி பாடல்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லப்போனால் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அதிகபட்சம் இருக்காது. ஓகேவா, ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரும் வந்து மொபைல் இந்த புக்கெல்லாம் வாங்கி காசு கொடுத்து வாங்கி படிக்கணும் அவசியம் இல்லை, அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி எல்லா புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி டிடிஎட் இருக்குல்ல, இந்த கொடுத்தீங்கன்னா டிடிஎட் பேப்பர் 1 இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செய்முறை பயிற்சி, கற்றலை எளிதாக மேம்படுத்தல், கற்கும் குழந்தை, ஓகேவா, லேர்னிங் சைல்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை படித்தா இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் என்பதை வந்து இங்கே நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். படிக்கிறவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம சேனல் மூலமாக சொல்கிறேன். இதுலேருந்து அதிகம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ வந்து +1 புக்கு, 10th புக்கு, 10th புக்கு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புதுதாக சொல்லப்போனால் 7th புக்கில் பழைய புத்தகம் தான். ஓகேவா, இப்போ 7th புக் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அதனால் 7th புக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை படித்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகுது. 7ஆம் வகுப்பு கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் பேப்பர் 2 எழுதுனவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் வந்து நமது நாடு இந்திய அரசமைப்பு சிறப்பு கூறுகள் இது வந்து ரொம்ப முக்கியம். இதை படிச்சுக்கோங்க. சரி நண்பா, வேறு அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் வந்து இந்த அஃபிஷியல் கீ வந்து நியூஸ் பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த புதிய பாடத்திட்டம் இணையதளத்தில் வெளியீடு என்பது வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் 16ஆம் வகுப்பில் கடினமான பாடப்பகுதியெலாம் வந்து குறைக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த புக்கெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ கிளாஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து முடிக்க வரைக்கும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி. நன்றி குறிப்பிட்டு டிஎன்பிஎஸ்சி மதிவான BNBK DCA. நன்றி வணக்கம். வெற்றி நிச்சயம் வெல்லுவதாம். நன்றி வணக்கம். டெட் எக்ஸாம் வேலை உறுதி. வேலைக்கு போய்ட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் பாஸ் பண்ண லைக் கொடுங்க.